வணக்கம் எல்லோருக்கும். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். பூனைக்குட்டிகள் நல்லா இருக்குது. ஒரு பூனைக்குட்டி சரியில்லாமல் இருந்துச்சு, அதிகமாக டெலிவரி கூப்பிட்டு வந்துட்டேன். என்னமோ நினைக்கிறேங்க, இந்த ஒரு டைம் நானே என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. மைண்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒரு மாதிரியாக இருக்குது. சுருங்கி அப்படியே படுத்துக்கிறனுங்க, ஒன்றுமே பண்ண முடியதில்ல. கை காலில் எனர்ஜியெலாம் எதுவுமே இல்லைங்க. ஏதாவது தொங்கி போயிட்டு வெள்ளைன்னு வந்துருச்சு பாருங்கள். கை காலில் அப்படி வந்தாலே பிளட் இல்லாதான் ஒன்றுமே இல்லை பாருங்கள். இதை நான் சொல்கிறேன், இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருந்துறாங்க. முடியல எங்கள் பொண்ணுக்கு நிறையா டைம் சொல்லியிருப்பேன். அது என்ன நினச்சாலோ இல்லை, எங்கள் பெரிய பொண்ணு சொல்லும். என்னதான் எங்கிட்ட பேசாமல் இருந்தாலும் எங்கள் பெரிய பொண்ணு சொல்லும், அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, கொண்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லும். இவளுக்கு கொஞ்சம் வேலை, ஆஃபீஸ் போகிற வேலை, வீட்டில் பையனை தட்டி விட்டணும், அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். ஆஃபீஸுக்கு போடுவாங்க 9 மணிக்கு, பையனுக்கு தட்டி விட்டணும். அதுக்கப்புறம் இவள் 11 மணிக்கு மற்ற வேலைகள்லாம் செஞ்சு போட்டு அவசரமாக ஓடுவா. 1:45 பண்ணிட்டு ஓடுவா. தலை கூட நல்லா செய்ய மாட்டா. அப்படி 1:45 சீட்டு ரப்பர் போட்டு ஓடுவா. மூஞ்சிக்கு மேக்கப்பா எதுவும் இருக்காது, அப்படியே ஓடிடுவா. அதனால மறுபடி 8:30 தான் வருவா. நைட்டு 8:45 வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா பையனை கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் ஏதாவது பையனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு டிஃபன் ஏதாவது இருந்தாலும் அவருக்கு தகுந்த மாதிரி இருந்தால் செஞ்சுருவா. அப்படி வீட்லேயே அவள் வர்றதுக்குள்ளே செஞ்சுருவாங்க. இல்லை அப்படின்னா வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சப்பாத்தி இது செய்யணும். வந்ததுக்கப்புறம் 2 பேரும் செய்வாங்க. குழம்பு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவார், பரவாயில்ல. அவங்க குடும்பத்தை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் எவ்வளவோ நாள் கேட்டிருப்பேன், என்னால் முடியல கத்திருப்பானுங்களா, ஒன்றுமே பேசலன்ட்டே இருந்தாங்க. இப்போ 2 டைமாக தான் வாங்க வா, சுகரு குறையாமே நான் அனுப்பிச்சி விடுவேன் அதை. அதனால் இங்கே சென்னையில் செக் பண்ணி பார்க்கலாம், வாங்க அப்படின்னா எனக்கு சென்னையில் செக் பண்ணுற அளவுக்கு மனசு வரல. இன்னொன்று சொல்கிறேன், ஏன் காசு வீணா அவங்க நமக்கு ஏன் வீணாக செலவு பண்ணுறாங்க, வேண்டாம் அப்படின்னு தோணும். முடிஞ்ச வரைக்கும் இங்கிட்டே பார்ப்போம். அது ஒன்று இருக்கும் பாருங்க, தலையெழுத்துன்னு. எங்கே எப்படி போகிறோமோ எப்படி வரமோ அது இருக்கும்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த செலவு பண்ணுறதுக்கு மைண்டு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ இந்த மாத்திரை வாங்கி போடுறேன், அந்த பில்லு வந்துருச்சு 4500 ஐயோ அப்படின்னு வருது. 2900 3000 சுகர் டேப்லெட் வரும். இந்த ட்ரிப்பு அந்த இன்சுலின் 2 எழுதி கொடுத்தாருங்களா, அதெல்லாம் சேர்த்து 4750 வந்துச்சு. எப்படி சுகர் அது 4750 தான். 5000 வச்சுக்கோங்க. ஆட்டோவில் போய் எடுத்துகிட்டு 5000, அது அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் 5000. அதுக்கப்புறம் சைக்காலஜி டேப்லெட் 3000 3500 அப்படி வரும். நான் எப்படிங்க டேப்லெட்டுக்கு மட்டும் இத்தனை காசு போச்சுன்னா, இன்னும் இது இல்லாமல் செக்கப் பண்ணுறது, அவங்க டாக்டர் ஃபீஸ் கொடுத்து எப்படி பார்க்குறது, ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் தான் எலும்பு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து இருக்குது எல்லாமே எலும்பு தான், வேறு எதுவுமே இல்லை. எல்லோரும் கேட்குறாங்க, இப்போ ரொம்ப இழைச்சிட்டிங்கன்னு. இழைச்சா போயிட்டு போகுது. அதுல ஆனால் இழைக்கிறதுலேயுமே இந்த மசில்ஸ் இருக்கணும், இந்த சதைப்புடுத்தை இருக்கணும் தான். இப்படி இருக்குது பாருங்க மாதிரி. அது ஒன்றுமே இல்லை, தோல் மாதிரி இருக்குது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா பண்ணலாம், என்ன செய்யலாம்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படியெல்லாம் போகுது அப்படின்ட்டு கஷ்டமாக இருக்குதுங்க. யார்கிட்ட போய் சொல்லி யார் பார்ப்பாங்க நம்மளையா? சரி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.